நம்ம silk making process இந்த டாபிக் தான் கவர் பண்ண போறோம். இது எதுக்கு நான் கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ நான் நினைச்சேன் இந்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்றதுனால இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஃபேப்ரிக்கை பத்தி தெரிஞ்சுக்குவோம். ஸோ அதனால தான் நான் குவிக்கா இந்த ஷார்ட் கோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ let's get into the video then. Silk fabric making process தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் from the scratch. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா இதோட பேர் வந்துட்டு பாம்பெக்ஸ் மோரி. இதோட பேர் என்னன்னா பாம்பெக்ஸ் மோரி. ஒரு செகண்ட். ஓகே, இதோட பேரு பாம்பெக்ஸ் மோரி. இந்த மாத் வந்துட்டு ஒரே டைமுக்கு 300 to 500 முட்டைங்க விடும். ஓகே, இது வந்துட்டு லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நான் இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணேன். பட் ஆல்மோஸ்ட் சேமா இப்படிதான் இருக்கும் அது. ஓகே, இந்த நெக்ஸ்ட் 3 இமேஜஸ்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க டைரக்டா இமேஜஸ் போட்டா காப்பி ரைட் அது இதுன்னு வரும், அதனால நான் அதெல்லாம் போல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது 300 to 500 எக்ஸ் ஒரே டைமுக்கு போடும். அப்போ அந்த எக்ஸ்ல என்னவோ ஹேட்ச் ஆகி குட்டி 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 புழு மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் அந்த புழுங்களுக்கெல்லாம் வந்துட்டு இவங்க மல்பெரி லீவ்ஸ் அப்படின்ற ஒரு லீவ்ஸை தான் அவங்க வந்துட்டு ஃபீட் பண்ணுவாங்க. எதுக்கு? இந்த பாம்பெக்ஸ் மோரியோட புழு அந்த சில்க் வேர்ம்க்கு வந்துட்டு மல்பெரி லீவ்ஸ் மட்டும்தான் ஃபீட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 நாள் வரலும் இந்த பாம்பெக்ஸ் மோரி அந்த சில்க் வேர்ம்க்கு நம்ம வந்துட்டு மல்பெரி லீவ்ஸ் வந்துட்டு கொடுக்குவாங்க. அந்த குட்டி குட்டியா புழு சைஸ்ல இருக்கிறது இவ்வளோ பெரிய புழுவாகும். கிட்டத்தட்ட நம்மளோட விரல் சைஸுக்கு இருக்கும் அது. இந்த புழு வந்துட்டு என்ன பண்ணும், இம்மீடியட்டா இந்த மாதிரி குக்குன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக குக்குன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதை சுற்றி வந்துட்டு அதோட வாயிலேருந்து ஒரு இப்போ நம்ம எச்சா இருக்குல்ல, அந்த மாதிரி அதுக்கு வர ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் அது வந்துட்டு வெளியே வந்தோடனே ஒரு ஜெல் ஃபார்ம் மாதிரி ஆகிட்டு நம்மளோட முடியோட ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ இது தின்னாக இருக்கிறதுனால அந்த மாதிரி அதை சுற்றி அது வந்துட்டு ஒரு குக்குன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அதை ப்ரீட் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த மாதிரி வச்சிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, சாரி, அதை ப்ரீட் பண்ணும் போது இந்த மாதிரி வச்சிடுவாங்க. அப்போ இந்த புழு வந்துட்டு இங்கே தொங்குது இல்லையா, இதை சுற்றி இந்த மாதிரி ஒரு கூடை கட்டிக்கும், அந்த குக்கூனை கட்டிக்கும். குக்கூன் உள்ள இப்படிதான் இருக்கும் அது. ஸோ ஒரு அது குக்கூன்லேருந்து அது மாத்தாகி மறுபடியும் இது வெளியே வந்து, ஸோ இப்போ இது வெளியே வந்துடுச்சு. இது சேம் ப்ராசஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். இது புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் மாத்தா இருக்கும், அதுக்கப்புறம் 300 to 500 முட்டை விடும். மேட்டிங்க்கு அப்புறமா அந்த குட்டி குட்டி புழுங்களுக்கு மல்பெரி லீவ்ஸ் மட்டும்தான் ஃபீட் பண்ணுவாங்க. மல்பெரி லீவ்ஸ் ஃபீட் பண்ண பிறகு அது இவ்வளோ பெரிய புழுவாகும், நம்ம கை அளவுக்காகும். நம்ம கை அளவுக்கு ஆன உடனே அதுவே சாப்பிட்றத நிறுத்திட்டு இந்த மாதிரி அதை சுற்றி குக்குன் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும். அப்புறம் அது குக்குன் கட்டின பிறகு திருப்ப கொஞ்ச நாள்ல அது மாத்தா ஆயிட்டு திருப்ப அது அந்த குக்குன்லேருந்து வெளியே வரும். திருப்ப சேம் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும், மேட்டிங் ஸ்டார்ட் ஆகும், சேம் ப்ராசஸ். அதோட லைஃப் சைக்கிள் இவ்வளவுதான். ஏன்னா அந்த குக்குன்ல இருந்து வெளியே வந்துட்டு அதோட லைஃப் சைக்கிள் ரொம்ப சின்ன ஸ்பேன். ஸோ அதுக்குள்ள அது ஒரு மேட்டிங் பண்ணி இதாயிடும். ஸோ இதுதான் சில்க் அந்த ஃபைபர் நம்மளுக்கு வர ப்ராசஸ். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ அடுத்த பேஜ் போறோம். அடுத்த பேஜ்ல ஓகே, இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகுது. ஸோ குக்குன் ஃபார்ம் ஆயிடுச்சு. குக்குன் ஃபார்ம் ஆன உடனே அதை சொன்னால ஒரு வளர்ந்த சில்க் வார்ம் வந்துட்டு இட் வில் ஸ்டாப் ஈட்டிங், சாப்பிட்றது நிறுத்திடும். அதை சுற்றி குக்குன் ஸ்டார்ட் பண்ணும். அது வந்துட்டு ஒரு லிக்விட், ஒரு மாதிரி லிக்விட் அது இதுவாக வரும். அது வந்துட்டு ஃபைப்ராயின் அப்புறம் செரிசன், இது ரெண்டு தான் அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். அதோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வேர்மும் சிங்கிள் கண்டினியூஸ் ஃபிலமெண்ட்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா ப்ரீவியஸ் கிளாஸை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபிலமெண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 to 1500 meters லாங்ல இருக்கும் மேக்ஸிமம் நான் சொல்றது. ஓகேவா? ஸோ ஹார்வெஸ்டிங் அதுக்கப்புறமா இப்போ குக்குன் ஃபார்ம் ஆயிடுச்சு. குக்குன் ஃபார்ம் ஆன உடனே நம்ம என்ன ஆச்சு, ஹார்வெஸ்டிங் குக்குன். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைட்ல என்ன காட்டினேன், இந்த குக்குன் வந்துட்டு இந்த மாத் வந்துட்டு அந்த குக்குன்ல இருந்து வெளியே வந்துச்சுன்னு காட்டினேன். பட் அது வெளியே எப்படி வரும், அந்த ப்ராசஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இது வந்துட்டு அந்த சில்க் வேர்ம்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த சில்க் வேர்ம் என்ன பண்ணும், அதை சுற்றி
ஒரு குக்கூன் கட்டும். கரெக்டா? அந்த ஃபைபரை வச்சு குக்கூன் கட்டும். ஸோ அந்த குக்கூன் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். நல்ல ஒரு முட்டை ஷேப் மாதிரி இருக்கும். இப்போ இது உள்ள ஒரு புழு இருக்குது இல்லையா? இப்போ இது வந்துட்டு மாத் ஆன உடனே, மாத்னா என்னது? அந்த ஃப்ளை ஆன உடனே. ப்ளீஸ் என்ன என் டிராயிங்கை கேலி பண்ணாதீங்க. ஓகே, ஜஸ்ட் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இந்த மாத் இருக்குது இல்லையா? பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது அது. இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிறது. இப்போ இது வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? இப்போ இது இங்கேருந்து வெளியே வரணும்னா இந்த ஓட்டை பண்ணிட்டு தான் வரும், அதாவது கட் பண்ணிட்டு வரும் இல்லையா? இப்போ நான் என்ன சொன்னேன்? ஒரு குக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 1000 மீட்டர் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இங்க இது கட் பண்ணிடுச்சுன்னா அப்போ இந்த மீட்டர் வந்துட்டு கம்மியாயிடும். கரெக்டா? இது வந்துட்டு கண்டினியூஸ் ஃபிலமெண்டா இருக்காது இல்லையா? ஸோ கண்டினியூஸ் ஃபிலமெண்டா இருக்காது. அப்போ என்னவோ இது இப்படி ஓட்ட பண்ணிடுச்சுனாக்கா இப்படி இருக்கும், இந்த கேப் இருக்கும். ஸோ இதுவோ ஒன்னா இருக்காது இல்லையா? ஸோ அப்போ 1000 மீட்டர் அவங்க வந்துட்டு அந்த ப்ராசஸ் எப்படி பண்றாங்கன்னு அது உங்களுக்கு செப்பரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அதை கட் பண்ணிட்டு வராம இருக்கிறதுக்காக நம்ம பண்றது என்ன விஷயம்னா, ஃப்ரம் பிரேக்கிங் த சில்க் ஃபிலமெண்ட், குக்கூன்ஸ் ஆர் சன்ட்ரைட், வெயில போடுவாங்க, பாயில் பண்ணுவாங்க, இல்ல ஸ்டீம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அதோட ப்ராசஸ். ஸோ அது உள்ளவே செத்துடும். அது அந்த இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரையோ பண்ணாது, ஒன்றும் பண்ணாது, அது உள்ளவே இருக்கும். அது அவங்களே எடுத்து போடுற வெள்ளம். ஓகேவா? ரீலிங் த சில்க். ரீலிங் த சில்க்னா என்ன? cocoons are soaked in the hot water. இங்க பாக்குறீங்களா? இதுதான் ரீலிங் ப்ராசஸ். cocoons are soaked in the hot water to soften the sericin. Sericin பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். But filament from all the cocoons are unwounded to form a single thread. அதாவது இப்போ இது ஒரு பவுல், இதுல வந்துட்டு cocoons வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? சோ இந்த மிஷின் எப்படி இருக்கும்னா, ஓகே, ஸோ இப்போ ஒரு 5-6 குக்கூன்ஸ்ல இருந்து இந்த ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா? இது உள்ள போடுவாங்க, எல்லாம் அட்டாச் பண்ணுவாங்க. இது எல்லாமே சேர்த்து இது உள்ள போகும். அப்புறம் இது வந்துட்டு யானா கன்வெர்ட் ஆகும், நூல் இதுவா கன்வெர்ட் ஆகும். புரிஞ்சுச்சா? ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்க, இங்க குட்டி குட்டியா லைன் தெரிதா? இதெல்லாம் என்ன? சில்க் ஃபிலமெண்ட். இதெல்லாம் சேர்த்து இந்த நூல் இதுல இந்த பட்டை விடும் போது நீங்க அந்த பண்றதுக்கு. அப்புறம் செவ்ரல் குக்கூன்ஸ்ல இருந்து ஃபிலமெண்ட் ஒரு ரிங் மாதிரி இருக்கும், அதுல பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் திருப்ப ஒன்னா சுத்தி அதுக்கப்புறமா நம்ம இங்க நூலா கன்வெர்ட் பண்றோம். ஸோ இந்த நூலை தான் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு எடுத்துட்டு போவோம். நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்னா ட்விஸ்டிங் அண்ட் ஸ்பின்னிங். ட்விஸ்டிங் அண்ட் ஸ்பின்னிங் இது பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயில்டா அப்புறம் சொல்றேன். பட் நீங்க உங்க வீட்டுல இருக்கிற நூலே எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் நூல்லயே இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 நூல் உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஒன்றுக்கு ஒன்று ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் ப்ராசஸா. ஸோ இங்கே வந்துட்டு அதே மாதிரி ட்விஸ்டிங் இல்லை அப்படியே வைக்கிறது அந்த மாதிரி லைக் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. பட் தட் இஸ் டூ மச் இன் டு டெக்ஸ்டைல்ஸ். ஸோ நம்ம அதுக்கு போக வேண்டாம், நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். ரா சில்க் த்ரெட்ஸ் ஆர் ட்விஸ்டட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் டீகம்மிங். நெக்ஸ்ட் டீகம்மிங். ரா சில்க்ல வந்துட்டு செரிசின் இருக்கு. அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது சில்க் ஃபைபர். இந்த சில்க் ஃபைபர்ல அதாவது அந்த நூல் இருக்கு இல்லையா, அந்த சில்க் ஃபைபர்ல மேல இருக்கிற லேயரை வந்துட்டு செரிசின் சொல்லுவாங்க, உள்ள இருக்கிறத வந்துட்டு ஃபைப்ராயின் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த செரிசினை ரிமூவ் பண்ணா, அதாவது இது கம் லைக் சப்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணா தான் உள்ள இருக்கிற ஷைன் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த கம் லைக் சப்ஸ்டன்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க? யானை வந்துட்டு பாயில் பண்ணுவாங்க சோப் கூட, அண்ட் அது வந்துட்டு செரிசினை ரிமூவ் பண்ணிடும், சில்கை வந்துட்டு சாஃப்டா ரொம்ப ஷைனியா காட்டும். ஓகேவா? ஸோ இதுதான் டீகம்மிங் ப்ராசஸ். அப்புறம் டீகம்மிங் ஆனோட நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டை பண்ணணும். இது எப்படி டை பண்ணணும்? நம்மளுக்கு தேவையான கலர், பிடிச்ச கலர் அந்த மாதிரி எல்லாம் டை பண்ணுவாங்க. அடுத்தது வீவிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
ஸோ வீவிங் பற்றி நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சாப்டரே இருக்குது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ அது இதில் கவர் பண்ண முடியாது, அதை நான் அப்புறமா பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினிஷிங். ஸோ ஒன்ஸ் எல்லாம் இது ப்ராசஸ் முடிஞ்ச உடனே ஃபேப்ரிக்கை வந்துட்டு ப்ளீச் பண்ணி அதை அயன் பண்ணி சாஃப்டன் பண்ணி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணணும்னா பண்ணுவாங்க, ஆரி ஒர்க் பண்ணணும்னா பண்ணுவாங்க, இல்லை அப்படியே பிளெயினாக விடணும்னால விடுவாங்க, இல்லை இப்போல்லாம் ஸ்டோன் ஒர்க் கூட பண்ணுறாங்க, அதெல்லாம் கூட பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் ஃபேப்ரிக் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இதுதான் ஒரு நார்மல் சில்கோட ப்ராசஸ். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, குக்குனை வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டு அதில் இருக்கிற மாத் வந்துட்டு அது உள்ளவே செத்து போய் அப்புறமா நம்ம அதோட ஃபிலமெண்ட் எல்லாம் எடுத்து நம்ம த்ரெட் பண்ணி சாரி பண்ணிக்கிறது. பட் இது வந்துட்டு இன்னொரு விதமாகவும் பண்ணுவாங்க. அதாவது அந்த குக்குன் அந்த இதுலேருந்து அந்த மாத் அந்த குக்குன்லேருந்து வெளியே வர வரலும் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிட்டு அந்த சில்க் அந்த மிச்சம் இருக்கிற ஃபிலமெண்ட்டை எடுத்து அவங்க சாரி பண்ணுவாங்க. ஸோ அதை வந்துட்டு அஹிம்சா சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பீஸ் சில்க் ஒரு அஹிம்சா சில்க். அதோட ப்ராசஸ் சொல்றேன், சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. குக்கூன் கலெக்ஷன் என்ன? சில்க் வார்ம் சேம் ப்ராசஸ் தான், எதுவுமே டிஃப்ரெண்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த பாம்பெக்ஸ் மோரி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பெக்ஸ் மோரி, மல்பெரி லீவ்ஸ், இது ரெண்டுமே வர்றது தான் காஞ்சிபுரம் சாரி நம்ம கட்டுறது. பியோர் சில்க் வந்துட்டு இதுதான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வந்துட்டு அதோட வேரியேஷன்ஸ். பட் பியோர் சில்க்னு சொல்லும்போது பாம்பெக்ஸ் மோரி இருக்கணும், அப்புறமா மல்பெரி லீவ்ஸ் அதுக்கு ஃபீட் பண்ணியிருக்கணும், அப்போதான் நம்ம பியோர் சில்க்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாம்பெக்ஸ் மோரி இருந்துச்சு, அதுக்கு மல்பெரி அது முட்டை விட்டுச்சு 300 to 500 ஒரு டைமுக்கு. அது புழுவாச்சு, அந்த புழுங்களுக்கு மல்பெரி லீவ்ஸ் கொடுத்தாங்க. அந்த மல்பெரி லீவ்ஸ் சாப்பிட்டு அது ஒரு 20-25 நாள்ல ஒரு பெரிய புழுவாகும். அப்புறமா அது குக்குன் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகும். குக்குன் ஃபார்மேஷன் ஆன பிறகு நம்ம குக்குன் கலெக்ஷன் பண்ணுவோம். ஓகேவா, கலெக்ட் பண்ணிட்டு அதை கிளீன் பண்ணுவாங்க. அதாவது மேல இருக்கிற டஸ்ட் இம்பியூரிட்டிஸ் அதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்குவாங்க. ஆனா இது குக்குன் கலெக்ஷன் எப்ப பண்ணுவாங்க? நான் சொன்ன மாதிரி அந்த மாத் எமர்ஜ், அந்த பாம்பெக்ஸ் மோரி அதுல இருந்து வெளியே வந்த பிறகு தான் அவங்க குக்குனே கலெக்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க, அது ஹோல் சைக்கிளும் அது அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த குக்குன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு குட்டி ஹோல் இருக்கும். ஏன்னாக்கா நான் சொன்னேன்ல, அந்த பாம்பெக்ஸ் மோரி தான் அந்த இப்போ முட்டையை வந்துட்டு நம்ம எப்படி மேல லைட்டா உடைச்சிட்டு மேல லைட்டா உடைச்சோன்னா ஒரு ஓட்டை வரும்ல, அந்த மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்புறம் குக்குன் கிளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்ப டீகம்மிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸ்ட்ரெச் இன்டு சில்வர்ஸ். ஒரு சில்வர்ஸ்ன்றது ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. திருப்ப அதை வந்துட்டு ஒரு ரோலாக பண்ணுவாங்க. சில்வர்னாக்கா அந்த ஸ்ட்ரெச் பண்ண குக்குன் எல்லாம் வச்சு ஒரு ரோலாக பண்ணுவாங்க. தின் பண்டல்ஸ் ஆஃப் ஃபைபர். Okay, these sheets are layered together in a thin bundle of fibers. அப்புறம் கார்டிங் அண்ட் ஸ்பின்னிங். கார்டிங் வந்துட்டு இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தலை ஒரு 4 நாள் தலை வரலனாக்கா நம்ம முடியெல்லாம் எப்படி இருக்கும், சிக்கு சிக்கா இருக்கும் இல்லையா. பட் ஆனால் நம்ம சீப்பை வச்சு வரும்போது என்ன ஆகும், நீட்டாக ஒரே பக்கம் அந்த சிக்கெல்லாம் போய் நம்ம முடி நீட்டாக நல்லா இருக்கும்ல. சேம் அதே ப்ராசஸ் தான். கார்டிட் கோம்பிங்னாக்கா டு அலைன் த ஃபைபர்ஸ் இந்த சேம் டைரக்ஷன், ஒரே பக்கம் பண்ற மாதிரி. ஸோ சீப் எடுத்து வாடுற மாதிரி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா அந்த ஃபைபர்ஸ் எல்லாம் வந்துட்டு யான்ல போய் தென் ஸ்பின்னிங் இன்டு வீல்ஸ் ஆன் மிஷின்ஸ். அடுத்தது ட்விஸ்டிங். நான் சொன்னேன்ல ஒரு 2-3 நூல் எடுத்து ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அது. நெக்ஸ்ட் டையிங், அப்புறமா வீவிங் இன்டு ஃபேப்ரிக். ஸோ இதுதான் பேசிக் ப்ராசஸ். புரியுதா? ஓகே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அஹிம்சா சில்க்னா என்னான்னு சொல்லிட்டு. அப்புறம் நார்மலாக சில்க் சாரீ ப்ராசஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, புரிஞ்சிச்சா புரியலையா, எதுவாக இருந்தாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு கீ ஃபேக்ட்ஸ் அபவுட் திஸ் ப்ராசஸ். அதாவது இந்த அஹிம்சா சில்க் பற்றி. புரோக்கன் த்ரெட்ஸ். ஏன் புரோக்கன் த்ரெட்ஸ்? ஏன்னா மாத் வந்துட்டு ஃபிலமெண்ட்டை கட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கும். ஸோ அது வந்துட்டு ரெகுலர் சில்க் த்ரெட்டாக இருக்காது, சாஃப்ட் டெக்ஸ்டர் இருக்கும். ஏன்னா இட்ஸ் சேம் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஷைனியர் லைட்டாக கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நோ சில்க் worms are killed. So it's a cruelty free silk. Commonly used in saree, shawls, scarves, அப்புறம் high end fabrics எல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னாக்கா ஒரு கம்ப்ளீட்
சில்க்ஸ் அவைலபிள் அரவுண்ட் எந்தெந்த இப்போ வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா பாம்பெக்ஸ் மோரின்ற இந்த இதுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறது மல்பெரி லீவ்ஸ் இதுதான் நம்மளுக்கு பியூர் சில்கை தரும் பட் அதோட வேரியேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இப்போ இந்த டசர் சில்க் எரி சில்க் இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி ப்ராசஸ்ன்றது நான் ஒரு பிடிஎஃப்ல போட்டிருக்கேன் ப்ராசஸ்னாக்கா இப்போ அந்த புழுக்கு ஏன்னா மாதிரி லீவ்ஸ் தருவாங்க இது எங்கே செய்வாங்க எந்த ஸ்டேட்டில் இருக்கு அந்த மாதிரின்றது ஒரு பிடிஎஃபாக போட்டிருக்கு இது நம்மளோட ஆப் அவிக்னா ஃபேஷன் அகாடமி ஆப்பில் இருக்குது அதாவது ஆல்ரெடி இந்த இதில் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும் பட் அந்த நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு பண்டிகை ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் ஃபைனலாக அந்த ப்ரீவியஸ் இஷ்யூஸ் எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸ் வீடியோஸ் எல்லாமே நான் ஆப்பில் போட்டுருவேன் நோட்ஸும் போட்டுடுவேன் ஸோ எல்லாமே ரெடியாக இருக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணோன்னாக்கா நான் சொன்ன மாதிரி மினிமம் 50 rupees உங்களோட இஷ்டம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் பே பண்ணி அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஓகேவா alright thank you so much see you all in the next video bye